நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸு அலகு 3ல் பயிற்சி 3.14 இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு. அது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட கோவைகளை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாகவும் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா டிவைடட் பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சம்மை நம்ம எழுதிக்கலாமா? தீர்வு வந்துட்டு ஆல்ஃபா 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா 3 ஆல்ஃபா இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு நம்ம ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். இதை வந்துட்டு இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது அடிமான ரெண்டும் இன்டூ பண்ணுறோம். அப்போ 3 × 3 9 ஆல்ஃபா பீட்டா. இது வந்துட்டு இப்படி பண்ணும்போது 3 இங்கே வந்துட்டு 1 இருக்கிறதா மீன் பண்ணிக்கோங்க. 3 இங்கே ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு, அடுத்தது இப்படி பண்ணும்போது இங்கே 1 இருக்கிறதா மீன் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்கிறதா மீன். 3 + 1 இன்ட்டு 1 வந்துட்டு 3 பீட்டா. இங்கே வந்துட்டு பீட்டா 1, இங்கே ஒரு பீட்டா. அப்போ பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது 9 ஆல்ஃபா பீட்டா. அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 3 மட்டும் காமனாக வெளியே எடுக்கிறோம். இந்த 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த 3 காமனாக வெளியே வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஆல்ஃபா பீட்டா இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது ஒரு 3 3 9. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இங்கே வந்துட்டு 3 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம்? ஃபார்முலா படி நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னால் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதை வந்துட்டு நம்ம பிரித்து எழுதலாமா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இங்கே இருக்க வந்துட்டு மைனஸ், இங்கே வந்துட்டு ப்ளஸில் இருக்குது. இது வந்துட்டு இன்டூக்கு ஈக்குவல் டூக்கு இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு ப்ளஸில் இருக்கிறது என்ன பண்ணும்? மைனஸில் வரும். அப்போ -2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு இதை வந்துட்டு பிரிக்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போது அந்த ஃபார்முலா படி நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை நம்மளுக்கு என்ன? 3 ஆல்ஃபா பீட்டா. இதான் இதோட ஆன்சர். இந்த சம் இதோட முடிஞ்சுது. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.